வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். சமீப காலமா கிளினிக்கு நிறைய அம்மாமார்கள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ற விஷயம், தன்னோட ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆம்பளை பசங்க நிறைய தப்பான வீடியோஸ் பாக்குறாங்க, நிறைய மாஸ்டர்பேஷன்ஸ் இருக்கு, கைப்பழக்கம் நிறைய அந்த மாதிரி பண்றாங்க. அப்புறமா பசங்க தப்பான வீடியோஸ் பாக்குறாங்க, நிறைய அதே நினைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப படிப்பெல்லாம் விட்டு டைவர்ட் ஆகி போறாங்க. அதாவது இதுக்கு ஹோமியோபதியில லிபிடினஸ் தாட்னு சொல்லுவோம், லாசிவியஸ் ட்ரீம்ஸ் சொல்லுவோம், கனவுகள் கூட அது சம்பந்தமா கனவு கண்டது, தன்னை தனிமைப்படுத்திக்கிறது. நம்ம குழந்தைக்கு இந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை. மோஸ்ட்லி 13ல இருந்து அந்த 16-17 வயசுல ஆம்பளை பசங்க புதுசா ஒரு மீச தாடி முளைக்கிற வயசுல சில ப்ராப்ளம்ஸ் வரும். அப்ப நம்மளோட குழந்தைங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணி இது கேஷுவலா நம்ம கொண்டு போறதும் உண்டு. ஆனா என் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கா, என் பையன் அவ்வளோ சமத்தா 3 வயசு 4 வயசு அந்த குழந்தை கூட அந்த 13-15 வயசு நமக்கு கொஞ்சம் கரெக்டா வழி வகுக்கலைன்னா, அவங்கள ஸ்ட்ரீம் லைன் பண்ணலன்னா, அவங்க சில தப்புக்கள்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா இருக்கு. அப்ப என் குழந்தைய எப்படி நான் பார்க்கலாம்? இப்ப என்கிட்ட ரீசெண்டா நிறைய பசங்க அண்ட் பொண்ணுங்களுக்கும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மருந்து சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு சட்டைரேசஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. சட்டைரேசஸ் அப்படின்னா அன்கன்ட்ரோலபிள் ஆர் எக்ஸசிவ் செக்ஷுவல் டிசைர் இன் மென். அதாவது ஆம்பளை பசங்களுக்கு அதிகமான அளவுக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது பேர் சட்டைரேசஸ். இந்த வார்த்தைக்கு இது ரூபிக். இதுக்கு ஒரு மெடிசன் இருக்கு. இந்த மரம் ஹோமியோபதியில இருக்கிற இந்த மெடிசன் நேம் மட்டும் நான் கண்டிப்பா இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட சொல்லலைனான்னு தெரியல. ஏன்னா இந்த மெடிசன் செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்க கூடாது. ஒரு டாக்டர் கிட்ட, குவாலிஃபைட் டாக்டர் கிட்ட நீங்க போய் பக்கத்துல பார்த்து மருந்து வாங்கணும். நிச்சயமா எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு மரம் இது இந்தியாவிலே வளராது, அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் வரும். அதுல இது ரொம்ப மண் அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மரம். நம்மளோட இங்க அசோக மரத்தோட இலைகள் மாதிரி தான் இருக்கும். அந்த மரத்தோட இலைகள் பாத்தீங்கன்னாக்க இதுல இன்னொன்னு நிம்ஃபோமேனியாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்டம்ஸ் எப்படி சொல்லலாம், இது பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு இது எப்படி நான் ரொம்ப அக்யூரேட்டா பார்த்தேன்னா, எரட்டோமேனியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எரட்டோமேனியா அப்படின்னா என்னன்னா, delusion in which a person believes that another person higher social status is loving with them. அதாவது பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தன்னோட வசதியில ரொம்ப பணக்கார ஒரு பையன் தன்னை லவ் பண்றதாவும், அந்த பையன் தன்னை கல்யாணம் பண்ணிக்க வர்றதாவும் ஒரு கற்பனை இருப்பாங்க. அது பேர் எரட்டோமேனியா. இது நான் சமீபத்துல நிறைய இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் பாக்குறதுனாலயா எனக்கு தெரியல எதனால வருதுன்னு. ஒரு நாளைக்கு ஒரு 4ல் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த கம்ப்ளைண்ட் நான் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, கவலையாவும் இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு செலிபிரிட்டி நடிகர் யாராவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை சூர்யா லவ் பண்றாரு, அஜித் லவ் பண்றாரு, விஜய் லவ் பண்றாருன்னு ஒரு பொம்பளை பிள்ளை கற்பனை பண்ணிட்டு, கற்பனையிலேயே அவர் என்ன லவ் பண்றாரு, என் கூட தான் பேசுறாரு, என்னை நினைச்சுதான் அவர் அந்த படம் நடிச்சாரு, அந்த மாதிரி இது ரொம்ப சீரியஸான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில நான் ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தேன். அந்த பிள்ளை அவங்க இப்போ ஏழ்மை காரணமாக அவங்களுடைய பொருளாதார பிரச்சனையில தன்னை அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சு இமேஜினரியா இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிறாங்களா அதுவும் எனக்கு தெரியல. ஆனா அவங்கள விட ரொம்ப படிச்சவங்களா இருக்கலாம், ஒரு கலெக்டரா இருக்கலாம், அவங்க இன்ஸ்பயர் பண்ண, அவங்க ரொம்ப அட்மையர் பண்ண, ரசிச்ச ஒருத்தவங்களை தன்னோட லவரா நினைச்சிட்டு அவங்க கண்டிப்பா வருவாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு மனநிலைமை. இதுக்கு 2-3 வருஷமா அவங்க ஒரு மனநல டாக்டர் பார்த்து மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஹோமியோபதியில என்னன்னா, இந்த சிம்டம்ஸே ட்ரக் ப்ரூவிங்ல இருக்கு. இதுக்கு எக்ஸாக்டா ஒரு தாவரத்துல இருந்து, ஒரு மரத்துல இருந்து எடுக்கிற மெடிசன் கொடுத்தா அவ்வளவு அழகா கியூர் ஆயிடும். ஸ்பெசிபிக்கா சேம் லைன் சேம் சென்டென்ஸ் எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். அவங்களுக்கு எப்படின்னா, கற்பனையில ஹையர் சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒருத்தவங்க தன்னை லவ் பண்றதாவும், அவங்க இவங்க பார்த்திருக்க கூட மாட்டாங்க, அவங்க கூட பேசியிருக்க கூட மாட்டாங்க, அவங்க கூட பழகி இருக்க கூட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வகையிலும் எந்த டச்சும் இருக்காது. பட் இந்த சோசியல் மீடியால இந்த நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பழகி ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே அவங்க அழகா இருக்காங்க, வசதியெல்லாம் பார்த்து அதை பார்த்து கொஞ்சம் ஏமாந்து போற ஒரு பரிதாபமான நம்ம பொம்பளை பிள்ளைங்க நிலைமையில
இந்த மாதிரி செலிபிரிட்டியோட பேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரிப்பீட்டடா. அப்ப டெய்லி அந்த செலிபிரிட்டி போடுற போஸ்ட் கூட எனக்காண்டி தான் போடுறாரு, அவர் இது அவர் வந்துட்டு சிரிச்சது கூட எனக்கான சிரிச்சாரு. ஒரு கற்பனையா போலியா ஒரு ஏமாற்றமான ஒரு ஹாலுசினேஷன், இல்யூஷன், டெல்யூஷன் அந்த உலகத்துக்குள்ள நம்மள அறியாமையே அந்த நம்ம குழந்தைங்க அதுக்குள்ள போறாங்க. இவ்வளவு பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பேரண்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு இதை பத்தின ஐடியாவே இல்லைன்றது புரிய வந்தது. ஜஸ்ட் அவங்களோட ஃபேனுங்க வீடு ஃபுல்லா போட்டோ ஒட்டி வச்சிருப்பா, பீரோல புக்ல நோட்ல எல்லாம் அந்த போட்டோ வச்சிருப்பா, அதனால அவ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சோம். ஆனா இப்ப கிட்டத்தட்ட நம்ம எடுத்தோம்னா நம்மளோட ஹிஸ்டரியில கூட இமேஜினரியா நம்ம லவ் பண்ற மாதிரி, சாமி யாராவது ஒருத்தவங்களை லவ் பண்ற மாதிரி, நம்ம அவங்களோட ஆக்சுவலி உண்மையான நடந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம், கற்பனையா கதைகள் நம்ம புராணங்களை சப்போஸ் நம்ம கேட்டிருந்தோம்னா கோரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு கூட இந்த மெடிசன் கொடுக்கலாம். ஆனா இப்போ எப்படி சொல்றது, ரொம்ப சென்சிட்டிவா நீங்க குறிப்பா போய் ஏதாவது சாமி அப்படி இப்படின்னு எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா அப்படி எடுக்கக்கூடாது, தப்பு. அதுவே எந்த ஒரு மத நம்பிக்கைகளையும் எந்த ஒரு இதையும் வந்துட்டு ஹர்ட் பண்ற மாதிரி யாருமே ப்ளீஸ் கமெண்ட்டும் பண்ணாதீங்க, கற்பனையும் பண்ணாதீங்க. பட் அந்த மனநிலைமை, இந்த மைண்ட் செட் அப்படி இருக்கு, ஒருத்தவங்க வந்துட்டு அப்படி வருவாங்கன்னு இமேஜின் பண்றது வந்து ரொம்ப காலமாவே நம்மளுக்கு கதைகளாகவும் இதுவாகவும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு அது மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். அதெல்லாம் யோசிச்சீங்கன்னா இதே மைண்ட் செட் அப்ப வந்து டிவி போன் நிறைய இல்லை. ஸோ அப்ப வந்துட்டு அவங்க கற்பனையா இந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க 2 பேர் 1000 லட்சத்துல பார்த்திருப்போம், அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, கேரக்டர் வைஸ் பியூரா இருப்பாங்க, கெட்ட இது எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க நம்ம பாராட்டி புகழ்வோம். ஆனா இப்போ வந்து நம்ம குழந்தைங்க வந்து போனு, டிவி, சோசியல் மீடியா இந்த மாதிரிலாம் போகும்போது அவங்க தவறான ஒரு பழக்கத்துக்குள்ள ஆளாயிடாம காக்க வேண்டியது தாய் தகப்பனோட கடமை. இந்த மாதிரி ஒரு இமேஜினரி உலகத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்க என்டர் ஆகாம இப்படிலாம் இருக்குமான்னு கற்பனையா நான் பார்த்துட்டு இருந்த விஷயம் இப்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பாக்குறேன், ரொம்ப அடிக்கடி பாக்குறேன். இப்ப உங்க பையனா இருக்கலாம், இல்ல உங்க பொண்ணா இருக்கலாம், முதல்ல அவங்களுக்கு படிப்பு பணத்தை பத்தின ரொம்ப பெரிய திணிப்பும் கொடுக்காதீங்க. அவங்க ஹாப்பியா அந்த குழந்தைத்தனத்தை என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். அவங்க சைல்ட்ஹுட் டேஸ, அவங்களோட இன்னசென்ஸ், அவங்க கள்ளம் கபடம் இல்லாத அந்த மனசு, அவங்க குழந்தையா வெளியே களவும் கற்று மரன் விடுங்க, நல்லா விளையாடி ஓடி ஆடி. உங்க அப்சர்வேஷன்ல பொம்பளை பிள்ளைங்க தான் மணிக்கணக்கா தனியா விட்டுறாதீங்க. நீங்க உட்கார்ந்து பிள்ளைங்க விளையாட வேடிக்கை பாருங்க, அவங்க விளையாட்டுல போய் தலையிடாதீங்க. இதுல இந்த பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்க இந்த டீனேஜ் வரும்போது பணத்தை வச்சு ஸ்கூல்ல டிஸ்கிரிமினேட் பண்றது, இந்த பணக்கார பிள்ளைங்க ஒன்னா செட்டு சேர்றது, கொஞ்சம் ஏழை பிள்ளைங்கன்னா ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ற போது அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, மனசுல ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, ஹர்ட் ஆயிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தாங்கிக்க முடியாம படிச்சு உழைச்சு சாதிச்சு நம்ம அப்துல் கலாம் ஆகணும், நம்ம வந்துட்டு மதர் தெரசா மாதிரி ஆகணும், ஜெயலலிதா மாதிரி ஆகணும் அப்படின்ற காலம் போய் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா ஷார்ட் கட்ஸ் பாக்குறாங்க. ஷார்ட் கட்ஸ் எப்படி பண்றாங்க, அவங்க வந்துட்டு யாரோட வெற்றியை அவங்க வெற்றி அடிச்சு சந்தோஷப்படுத்துறாங்க, திருப்தி ஆயிக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், ஒரு ஹீரோயினா இருக்கலாம். முன்னெல்லாம் ஸ்கூல் நோட்லாம் வந்து நடிகர் நடிகைகள் படம் இருக்கும். அப்ப என் கிளாஸ்மேட்ல நிறைய பேர் ஸ்னேகா போட்டோ போட்டிருக்க படம், சிம்ரன் போட்டோ போட்ட படம் அதையும் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நான் மோஸ்ட்லி சாதாரண நோட் புக்ஸ் வந்து அப்ப பாப்பா ஏன் அந்த நோட்டுக்கு மேல இருக்கிற இது கூட அவ்வளோ அவங்க அட்மையர் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளை கூட அப்படி வாங்கி வச்சுக்குவாங்க. அப்ப நினைச்சுக்கோங்க அவங்க ஹாப்பினஸ் பார்த்து இவங்க சந்தோஷம் நினைச்சுக்குவாங்க. ஒரு தடவை தான் பிறக்கிறோம், ஒரு தடவை தான் வாழ்றோம். நம்மளோட அடையாளத்தை இந்த உலகத்துல பதிச்சுட்டு போகணும், நம்ம குழந்தைங்க மனசுல ஆழமா வைக்கணும். யாரையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பிடிக்கிறது சின்ன சின்ன ஹாப்பினஸ் இருக்கலாம், ஆனா அவங்கள கற்பனையா அவங்களோட வாழ்க்கையை இது பண்றாங்க. இது எவ்வளவு தூரம் அதிகமா போகுதுன்னா, ஒரு மேல் ஹீரோவோ இல்ல ஒரு பிசினஸ் டைக்கூனோ ஸ்போர்ட்ஸ் பர்சனையோ ரொம்ப வெறித்தனமா ஃபேன் ஆகி தன்னோட அடையாளமோ வாழ்க்கையோ தன்னோட குறிக்கோளையோ மறந்துட்டு அவங்களுக்காண்டியே வாழ்றத ஒரு மனநல பாதிப்பாக வரைக்கும் மாத்திட்டு வரனாலுமே நம்ம பிள்ளைங்க போகும்போது ஆரம்பத்தை கட் பண்ணி அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். வச்சுட்டோம்னா அது என் பிள்ளையா இருந்தாலும் உங்க பிள்ளையா இருந்தாலும் நம்ம திருப்பி கிடைக்கிறது அது கஷ்டமாயிடும் நம்ம குழந்தைங்க. இதுல வந்துட்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஆம்பளை பசங்க நிறைய மாஸ்டர்பேட் பண்றாங்க, அவங்க வந்து நிறைய செக்ஷுவலா தனியா இருந்து தப்பு பண்றாங்கன்னு தோணுச்சுன்னா உடனே இந்த ஹோமியோபதி மெடிசன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சூப்பரா சப்போர்ட் பண்ணும் இந்த மெடிசன். இது வந்துட்டு எரட்டோமேனியா, அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். பொம்பளை பிள்ளைங்க தன்னை விட சோசியலி ஒரு
அவங்க ஜாதியில உயர்ந்தவங்களா இருக்கலாம், வசதியில உயர்ந்தவங்களா இருக்கலாம், படிப்புல உயர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல அழகு ஏதோ ஒண்ணு தனக்கு சம்பந்தம் இல்லாம தன்னோட ரொம்ப உயரமான ஒருத்தவங்க தன்னை லவ் பண்றதாவும் தனக்காண்டி அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ற மனநிலைமை தான் அந்த எலக்ட்ரோமேனியா. சட்டைல் ரேசிஸ்ன்றது ஆண்களுக்குள்ள எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த லிபிடஸ்னஸும் இருக்கும், லாசிவேஸ் ட்ரீம்ஸ் 24 அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. மோஸ்ட்லி மாதவிடாய் டைம்ல செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப அதிகமான செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மனைவியோட மாதவிடாய் டைம்ல ஆண்களுக்கு அதிகமா இருந்தாலும் இந்த மருந்து கொடுக்கலாம். அவங்களோட மாதவிடாய் டைம்ல அவங்களுக்கே ரொம்ப அதிகமான அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட இந்த மருந்து எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஜெனிட்டல் இரிட்டபிலிட்டி எப்பயுமே அவங்களோட பெண்ணுறுப்புல ஒரு துடிப்பு மாதிரி ட்விச்சிங், ஒரு ட்விச்சிங் சொல்றது எப்படி சொல்றது, ட்விச்சிங் என்னடா தமிழ்ல சொல்லுவோம், துடிக்கிறது மாதிரி டப் டப் டப்னு ரத்த குழாய்கள் டப் டப்னு நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவோம் கை வச்சு பார்த்தா பல்சேஷன் மாதிரி, அந்த மாதிரி கர்ப்ப வாயில இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன். அண்ட் இது ஆம்பளை பசங்களுக்கு விதை பையில வலி வந்தா கூட இதை அந்த மருந்து கொடுக்கலாம். ஸோ இது அவ்வளவுதான். இந்த சிம்டம்ஸ் வந்து நம்மள ஒருத்தவங்க நம்ம குழந்தைங்கள ஒரு குழந்தைக்கு இது இருக்கு, நம்ம வீடுகள்ல எல்லாம் யாருக்கு வேணா இது வரலாம். ஆனா இப்படிலாம் இருந்தா இதுக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. தவிர இந்த மருந்துகளை நீங்க செல்ஃப் மெடிகேட் பண்ணவே கூடாது. நான் வந்து ஒவ்வொரு வீடியோல ஸ்பெசிபிக்கா சொல்றேன். ஏன்னா டோசேஜ் எவ்வளவு நாள் கொடுக்கணும் டாக்டர் தான் தெரியும். நீங்க அந்த குவாலிஃபைட் டாக்டர் விட்டுட்டு அவங்கவுங்க மெடிக்கல்ல போய் அப்படி வாங்கி சாப்பிடக்கூடாது. அதனால நான் இந்த மரத்தோட பேரை சொல்லல. ஒரு சூப்பரான ஒரு மரம், கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லலாம். இதுக்கு ஒரு மருந்து இருக்கு, இதுக்கெல்லாம் தொந்தரவு இருக்கு, இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம அம்மாட்ட சொல்லணும் அப்பாட்ட சொல்லணும். ஏன்னா பல பிள்ளைகள் கல்யாணம் நின்று போய் கல்யாணம் கிட்ட போகும்போது அவங்களோட பிரச்சனையா அப்பா அம்மாக்கு தெரியாம மறைச்சு வச்சு அப்புறம் தான் டாக்டர் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா உடனே டாக்டர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க கிட்ட இதை பத்தி நீங்க மனசு விட்டு பேசணும். இதை போய் சொல்லி நம்ம பிள்ளையை குணம் பண்ணி நார்மல் லைஃப், அடுத்த குழந்தைங்க மாதிரி நார்மல் வாழ்க்கை நம்ம பிள்ளைங்க வாழணும். பேரண்ட்ஸும் நினைங்க, கவனிங்க. உனக்கு இப்படி பிரச்சனை இருக்கா, என்னடா தங்க பிரச்சனை, இதெல்லாம் காமன் தான், வா நம்ம போய் மருந்து சாப்பிடணும். எனக்கு ஒரு மகன் இருக்கான் 16-17 வயசுல. இப்ப என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா, என்னோட மகளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணணும் அதுதான் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஏன்னா ஒரு 5ல் 4 பொண்ணுங்க இந்த கம்ப்ளைண்ட், இந்த மைண்ட் கேஸ் இருக்கும்போது மேம் ஒரு நிமிஷம் எங்க அம்மா வெளியே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுவோம் அப்படியே பகீர்னது. ஏன்னா எப்படி இதை டெவலப் பண்றாங்க. நிறைய உட்காந்து இந்த கொரியன் டிராமாஸ் பாக்குறதுனாலயா, நிறைய ஒரு ஹாப்பி ஃபீலிங், ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கும்போது ஒரு ஈஸியா சந்தோஷம் கொடுக்குற மாதிரி அப்புறம் யூடியூப்ல எல்லாம் ஈஸியா நிறைய வீடியோஸ் இப்பெல்லாம் பார்க்க முடியுது. அதனாலயா முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க சொல்றேன், நல்லா ஓடி ஆடி வெளியே விளையாடுங்க, கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, நீங்க தொழுக போங்க, இல்ல சர்ச்சுக்கு போங்க, இல்ல கோயிலுக்கு போங்க. ஒரு இறை பக்தியோட வாழுங்க. அது வந்து நம்மள நெறிமுறைப்படுத்துதான், ஒழுக்கப்படுத்துதான். இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு செய்யற எல்லாருமே பெரிய தப்பு தான் போய் முடிப்பாங்க. நியாயப்படுத்தவே கூடாது. தப்புன்றது தப்புன்னு ஒத்துட்டு அதை நம்ம ரெக்ரெட் பண்ணி திருந்தி வாழணும். இதோட பெரிய தப்பு இல்லை, இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்லி தானே அப்படின்னு சொல்ற எல்லாமே நிச்சயமா தவறுல தான் போய் முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். சோ ஒரு அம்மாவா நான் இதை சொல்லித்தரேன். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிக்கணும், அதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒழுக்கம் கெட்டு இருக்கணும் தேவையில்லை. அந்த ஒழுக்கம் கெட்டு இருக்கிற சந்தோஷம் நிலையானதா இருக்காது. சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம ஒழுக்கத்தோடு கூட வாழலாம். வாய் விட்டு சிரிக்க, நல்லா அனுபவிக்க கத்துக்கொடுங்க குழந்தைங்களுக்கு. நான் வந்துட்டு ஒரு சாரியா, ஒரு வாட்சா, ஒரு மோதிரமா, ஒரு சின்ன ஒரு பொட்டா, குங்குமமா அனுபவிக்கணும். நம்மளோட ஹாப்பினஸ். ஒரு உணவு சாப்பிடும்போது கூட மென்னு, ஒரு இயற்கை, நேச்சர், பிரபஞ்சம், ஒரு ஃபால்ஸ்ல குளிக்க போறீங்களா, ஒரு கடல்ல கால் நினைக்க போறீங்களா, எல்லாத்தையும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி அதை அனுபவிக்கணும். ஏன்னா இதென்ன எதுவுமே திருப்திப்படுத்தாம போயிடும் பிள்ளைகளை. குழந்தைல இருந்தே ஒரு விஷயத்தை எப்படி என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு வாழ்றதுன்றத நான் என் 2 குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன். அதெல்லாம் நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றாங்க, இல்ல ஒரு அவுட்டிங் போறாங்க, ஒரு பார்க்குக்கு போறாங்க, ஒரு பறவைகளோட இருக்காங்க, ஒரு விலங்குகளோட இருக்காங்க, ஒரு ஜூக்கு போறாங்க. அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அதை என்ஜாய் பண்ணணும். நான் என்ஜாய் பண்ணுவேன். ஒரு புது புடவைனாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் நான் ரொம்ப அனுபவிப்பேன் என்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே. நீ கவனிச்சிருக்கேன் சித்ரா?
நான் ரொம்ப அனுபவிச்சு அதை ஆழ்வேன். ஒரு மியூசிக் கேட்டா, ஒரு டான்ஸ் பண்ணா கூட அதை என்ஜாய் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அனுபவிக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம குழந்தைங்க நம்ம வெளியே கொண்டு வரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு திருப்தியா இருக்க மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டுருப்போம், ஈவினிங் ஒரு பார்க் கூட்டிட்டு போயிருப்பீங்க, நல்லா ஹோட்டல் கூட்டிட்டு போயிருப்பீங்க, ஒரு படத்துக்கு போயிருப்பாங்க, ஒரு பீச்சுக்கு போயிருப்பாங்க, எல்லாம் முடிச்சு வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைங்க அனுபவிக்கல. சாயந்தரம் இருந்து அப்ப என்ன பண்ணாலும் திருப்திப்படுத்த முடியாது. அப்படி இருக்க பிள்ளைங்களுக்கு அடுத்து 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 அடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். சின்ன வயசுல இருந்து குழந்தை வளர்ப்ப ஒரு கலை மாதிரி, ஒரு ஆர்ட் மாதிரி சாதாரணமா சொல்லித்தாங்க. அவங்க ஹாப்பியா வாழ்றதுக்கு பெரிய பெரிய விஷயத்த டார்கெட் வச்சு அவங்கள ரஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நீ ஓடணும், நீ சம்பாதிக்கணும் அப்படிலாம் சொல்லி தரதும் தப்பு. உனக்கு எல்லாம் இருக்கு, நீ உன்னுடைய கொள்ளு பேரம் பேத்தி வரைக்கும் கூட என் பிள்ளை உட்காந்து சாப்பிட்டா போதும், 4 தலைமைக்கு நான் சேர்த்து வச்சிருன்னு சொல்ற அப்பா அம்மாவும் தப்பு தான். இது ரெண்டும் பிள்ளைங்க நல்லா வளர மாட்டாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு அவங்களோட சைல்ட்ஹுட் அவங்க என்ன என்ஜாய் பண்ணணும் அது தெரிஞ்சா போதும். அவங்க ரிச்னஸையும் அனுபவிக்க வேணாம், அவங்களுடைய பாவர்ட்டியும் அனுபவிக்க வேணாம், இல்லாமையும் அவங்க அனுபவிக்க வேணாம். கொஞ்சத்தில் திருப்தியானால் அநேகத்திற்கு அதிபதி ஆவாங்க. ஒண்ணுமே வசதி இல்லாத என்னோட நெய்பர் நான் பார்த்திருக்கேன். வெறும் அதாவது ஒரு பிராய்லர் கோழி போய் 1 கிலோ வாங்கி குழந்தைக்கு சமைச்சு கொடுக்க முடியாம அந்த கோழியோட கால் வாங்கி சமைச்சு கொடுத்து ஹாப்பியா சிரிச்சு விளையாண்ட ஃபேமிலியை என் கண்ணாடி பார்த்திருக்கேன். ரொம்ப பிரியாணி, மட்டன், சிக்கன் அது இதுன்னு எல்லாம் வெரைட்டியா சமைச்சு வச்சு அந்த பிள்ளைங்க என்ன இது இல்லையான்னு இல்லாத விஷயத்த சொல்லி அந்த ஃபுட்டை திருப்தி அந்த கஷ்டப்பட்டு உழைச்ச அம்மாவை ஒரு ஹாப்பியா இல்லாம கோச்சிட்டு சாப்பிடாம போன ஒரு ஃபேமிலியும் நான் பார்த்திருக்கேன். இந்த டிஃபரன்ஸ் நான் என்ன சொல்றேன்றது ரொம்ப பெரிய கருத்து. எனக்கு தெரிஞ்ச விதத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை ஒவ்வொருத்தரும் திரும்பி திரும்பி கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி புரியலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. எனக்கு இப்படி உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, என் அப்பா உயிரோட இல்ல, எனக்கு இப்படி சொல்லி நான் வாழ்க்கையை கத்துக்கிட்டேன். நான் எப்படிலாம் கத்துக்கிட்டேனோ அது என் குழந்தைங்களுக்கும் என்னோட குடும்பமான உங்க எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். நிச்சயமா இங்கிருந்து இதை பண்ணுங்க. சாதாரண விஷயம் நினைக்காதீங்க, இது ரொம்ப சீரியஸான ஒரு சமுதாய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம். இது சமுதாய பேரழிவு நோக்கி கொண்டு போயிடும். இதை இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சு நம்ம குழந்தைங்களை பார்ப்போம். லவ் யூ ஆல். நன்றி.